மறுவரையறை மசோதாவின் போது திமுக வெளிநடப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், அரசியல் காரணங்களுக்காக கொண்டுவரப்படும் தொகுதி மறுவரையறை மசோதாவால் தமிழகத்திற்கு நாடாளுமன்ற தொகுதிகள் குறைய வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த மசோதாவின் போது திமுக வெளிநடப்பு செய்யப்போவதாக தகவல் வெளிவருவதாகவும், அது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் செய்யப்படும் மிகப்பெரிய துரோகம் என்றும் கடுமையாக விமர்சித்தார். ஏன்னா இப்ப ஏதாவது தேவை இருக்கா, நீங்க தொகுதி மறுவரை செய்ய வேண்டிய ஏதாவது தேவை இருக்கான்னு எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஏதாவது தேவை இருக்கா? அதுவும் இல்லை. ஸோ திடீர்னு நீங்க எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு எண்ணமும், ஒரு பாசிட்டிவ் எண்ணமும் இல்லை. அதுல ஒண்ணு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக பாரதிய ஜனதா கட்சி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக நம்பர் அரித்மெட்டிக்காக மட்டும் கூட்ட நினைப்பதாக தோன்றுகிறது. அதனால அனைத்து தரப்பிலும், அதாவது ஒன்றிய அரசு தவிர்த்து மற்ற அனைத்து தரப்பிலிருந்தும் எந்த கோரிக்கையும் வராத பொழுது எதற்காக இந்த தொகுதி மறுவரை இப்ப இந்த நம்பர்ஸை உயர்த்துவதால் என்ன பயன் இருக்கு? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற எம்பிக்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா போதுமான பிரதிநிதித்துவம், அவங்களுக்கு போதுமான நேரம் இப்ப இருக்கிற நாடாளுமன்றத்தில் கிடைக்கிறது. அவங்க ஒரு 3 வருஷத்துக்குள்ளே கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட அவங்களால பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கு. இதை நீங்க இன்னும் இப்ப 543 பேருக்கே போதுமான ஒரு நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலை. இது 848 நீங்க உயர்த்துவதால் என்ன பயன்? எதுவுமே இருக்க போகுது. ரூபாய் 35 கோடி குதிரை பேர வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த திருநாவுக்கரசு தாவேக தனக்கு வழங்கிய பரிசாக இந்த வழக்கை பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். ரூபாய் 35 கோடி பேரம் பேசிய வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள திருநாவுக்கரசு சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் அரசியல் ஆய்வு தரவுகளை சேகரிக்கவே பேசியதாக கூறினார். தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் விஜயை சந்தித்து 1.5 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாகவும், தனக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கை தாவேக தனக்கு வழங்கிய பரிசாக கருதுவதாகவும் கருத்து தெரிவித்தார். கலாய்வுகள் கிட்டத்தட்ட 65 கலாய்வுகள் விடப்பட்டிருக்க. இதுக்கு குறிப்பாக நம்ம அன்பு சகோதரர் கூட நிறைய ஆய்வுகள் விட்டுருக்கேன். தமிழகத்திலே முதலமைச்சர் விஜய்னு சொல்லக்கூடியது நம்ம முதல்வர் நான் தான். அதே மாதிரி தமிழகத்தில் 1,40,00,000 ஓட்டு இருக்குன்னு சொன்னவன் நான் தான். இது எனக்கு கிடைச்ச ஒரு பரிசாக நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு நாள் நீதி வெல்லும். அது மாதிரி பொறுமையா இருக்கு. அதாவது எது நடந்தது என்ன விஷயம் எல்லாமே உரிய காலத்தில் சொல்றேன். அதுக்கான கால அவகாசம் கொடுங்க. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக பங்கேற்காதது வருத்தம் அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் என்பதால் தாவேக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் காவிரி மற்றும் மேகதாது விவகாரங்களிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோக தனியார் மயமாக்கல் திட்டத்தை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக உள்ளிட்ட பிரதானமான கட்சிகள் கலந்து கொள்ளாதது இந்த வருத்தமான ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலேய பிரதிநிதித்துவ விகிதம் முறையும் என்ற நிலையில்தான் இத்தகைய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவது என்று மத்திய அரசின் சார்பில் அதற்கான தயாரிப்புகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கிறது. வரக்கூடிய 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் இந்த மசோதாவை விவாதிப்பதற்கென்றே கூட்டத்தொடரை நடத்துவது என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்திற்கு அழைப்பு என்பது கூறப்பட்டது. ஆனால் திமுக இதில் கலந்து கொள்ளவில்லை என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கிற காரணம் என்பது காவிரி, மேகதாது உள்ளிட்ட முக்கியமான பிரச்சனைகள் மீது அனைத்து கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம். ஆனால் அதற்கான கூட்டத்தை நடத்தாமல் தொகுதி மறுவரை சம்பந்தமாக இத்தகைய கூட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஏற்புடையதல்ல. அது எங்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே தெளிவானது என்கிற முறையில் திமுக சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர் மற்றும் மாணவியர் விடுதிகளில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பெரியார் நகரில் உள்ள சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதியில் அமைச்சர் சம்பத்குமார் திடீர் ஆய்வு நடத்தி கழிவுநீர் பிரச்சினை மற்றும் பழுதடைந்த குழாய்களை சீரமைக்க அதிரடி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து ஓரிக்கை பகுதியில் உள்ள மாணவியர் விடுதியிலும் ஆய்வு செய்து உணவின் தரத்தை பார்வையிட்டதோடு மாணவிகளின் கோரிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
காஞ்சிபுரம் அருகே புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்த அமைச்சர்களில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பேருந்தை சிறிது தூரம் இயக்கி ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் அடுத்த மேல்கதிர்மூர் வழியாக செல்லும் புதிய அரசு பேருந்து சேவையை அமைச்சர்கள் தென்னரசு, ரஞ்சித்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அப்போது கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளதாக தெரிவித்த வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் ஆர்வம் காரணமாக பேருந்தை சிறிது தூரம் இயக்கி ஆய்வு செய்ததோடு பொதுமக்களுடன் இணைந்து டிக்கெட் விற்று பயணமும் மேற்கொண்டார். ராசிபுரத்தில் ரூபாய் 8.75 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சமூக சேவை மையத்தை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.75 லட்சத்தில் கட்டப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சமூக சேவை மைய திறப்பு விழா நடைபெற்றது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ரிப்பன் வெட்டி மையத்தை திறந்து வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கொடைரோடு அருகே தனியார் பேருந்து மோதியதில் +2 மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள ஜெகநாதபுரத்தைச் சேர்ந்த மாணவர் யானிஷ் விஜோ தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் டியூஷன் முடித்துவிட்டு வீடு திரும்பியதாக தெரிகிறது. அப்போது பின்னால் அதீத வேகத்தில் வந்த தனியார் பேருந்து ஒன்று மோதியதில் நிலை தடுமாறி விழுந்த மாணவர் பேருந்தின் அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து அம்மையநாயக்கனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் போஸ் மைதானத்தில் அமைந்துள்ள 42வது அரசு பொருட்காட்சியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் திறந்து வைத்தார். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள போஸ் மைதானத்தில் 45 நாட்கள் நடைபெறும் 42வது அரசு பொருட்காட்சியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். அரசின் சாதனைகளை விளக்கும் அரங்குகளை பார்வையிட்ட அவர் பல்வேறு துறைகள் சார்பில் 227 பயனாளிகளுக்கு ரூபாய் 7.27 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோவையிலிருந்து சென்னை சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெண் பயணிகளை செல்போனில் வீடியோ பதிவு செய்த வடமாநில இளைஞர்களுக்கு சக பயணிகள் தர்ம அடி கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த வடமாநில இளைஞர்கள் சிலர் பெண் பயணிகளை ரகசியமாக வீடியோ பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த சக பயணிகள் அவர்களை பிடித்து திருப்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதற்கிடையில் அங்கிருந்து சில பயணிகள் அவர்களை தாக்கியது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒசூர் அருகே திருமணம் மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை இரும்பு கம்பியால் அடித்துக் கொன்ற மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே குண்டுக்குறி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜகோபால் என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசாரின் தீவிர விசாரணையில் ராஜகோபாலின் மனைவி ரூபாவும் அவரது ஆண் நண்பர் நந்தகுமாரும் சேர்ந்து இரும்பு கம்பியால் தாக்கி ராஜகோபாலை கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் மிக உயரிய கௌரவமான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் புதுச்சேரி காவல்துறைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை பாராட்டி குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங்கிடம் வழங்கினார். மேலும் 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.